சரி, அதோ அந்த டார்ச் லைட்லாம் தெரியுது பாத்தீங்களா? ஆமா. அப்படியே வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஓ, அது சரி. நீ அந்த பார்ட்டியா? காரணம் கேட்டீங்களா? எல்லாமே இதுக்குதான் ஹைவேல லாரியில வர்றது. புரியுது. அங்க பாருப்பா, மூஞ்சில டிப்ப காட்டி ரேட்டை பேசுறா பாத்தியா? 2 பேர்ல காட்டி 200 ரூபாங்கறா. ரேட் ஓகேவா? அது ஓகே தான். நீங்க வண்டியை நிறுத்துங்க. வேற வேலை காட்டிக்கிட்டே இருக்க இறக்காம. ஆமா, நீங்க இறங்கலையா? தம்பி, நீ எனக்கு சொல்றியா? நான் ரெகுலரா நிப்பாட்டுற இடமே இதான் தம்பி. நமக்கு முன்னாடி நிக்கிறது செட் ஆகாது, மூணாவதா நிக்கிறது பார், அதுதான் நமக்கு செட் ஆகும். அது ரொம்ப டிம்மா தெரியுது. கட்டர் நல்லா இருக்கு. கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போலாமா? ஆமா, உன்னை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணை அனுபவிச்சு பார்க்கணும்னு நினை, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்காத. வா. நல்லா தத்துவம் பேசுறாளே, அனுபவசாலி. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. போயா, அதான் பல தடவை நிலாவை பார்த்துட்டியே, அப்புறம் என்ன? எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது புள்ள. அம்மா, உன் பேர் என்ன சொன்ன? புலி. புலியா? கொட்டை எடுத்த புலியா, கொட்டை எடுக்காத புலியா? புலிப்பாண்டி. புலி எப்படி பாயுதுன்னு பாப்போம். ஏன்க்கா? என்ன வந்தோரம் படுக்கிற? எனக்கு மூடு வர வேண்டாமா? நீ கொடுக்குற 200 ரூபாய்க்கு உனக்கு சூடு ஏற்றி மூடி ஏற்றுவாங்களாக்கும். உனக்கு மூடி ஏற்றணும்னா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு போய் ரூம் போட்டு மூடி ஏற்றிக்கோ. மூடி ஏற்றணுமா? எனக்கு மணி ஆகுது, வேற பார்ட்டியை பார்க்க வேணாம். ரொம்ப அவசரப்படுத்துறாளே, பட்டுன்னு அனுப்பிடுவாளோ? யோ இரியா. நீ தானே சொன்ன புலி எப்படி பாயின்னு? அதுக்குன்னு காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி. இந்தா, இதை போட்டுக்கோ சேஃப்டிக்கு. இது என்னது ஒத்தையா கொடுக்குற? டபுளா கொடு, ஸ்டீல் பாடியில. யோ, இது கடலை மிட்டாய் இல்லையா, காண்டம். சரி, மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிக்க. காண்டத்தை அரசு ஆஸ்பத்திரியில் வாங்கியிருப்பாளோ? ஒழுங்கா போட்டுக்கையா. வந்து மாட்டி விடுறியா? எனக்கு என்ன புதுசா சொல்லி கொடுக்குற? யோ, நெகத்தல கீராதையா? நல்லா கட்டி முடி. மொத்தமா 500 ரூபாவா கொடுத்துறியா? கம்பெனி கூட நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துக்கா. இந்த அப்படி அப்பா இந்தா ஒரு அக்கா எரியுது, சரக்கு ஊத்துக்கா. என்னடி அதை ஏன் கேட்குற? கேரி விட்டானா? எரியுதே, கையை போட்டு அந்த இடத்துல அழுத்திட்டான். இன்னொரு டம்ளர் ஊத்து. இதுக்கு பாம்பே ரேட்டே பரவாயில்ல. ஜாக்கெட்டை வேற கிழிச்சிட்டான். வெறி பிடிச்சவன் கட்டாந்திரில் போட்டு அழுத்தின கையில் காயம் பட்டுருச்சு. என்னத்த சொல்ல. ஏய் தனா, அங்க என்ன சத்தம்? வந்த வேலையை விட்டுட்டு கடிக்கிறான். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். என்னையா பாட்டு பாடிட்டு இருக்க? தூக்கம் வருதா? தூக்கம் எனக்கு வந்துருமோன்னு நான் பாடலம்மா, தூக்கம் உனக்கு வந்துடக்கூடாங்க தான் பாடுறேன். ஏயா, இங்க எத்தனையோ பேர் இருக்காளுங்க, என்கிட்ட மட்டும் ஏன் வர? அது என்ன மாயமோ தெரியல, உன்னை பார்த்தாலே அது அப்படித்தான். என்ன பாய் தலகாணி எல்லாம் ஒரே செட்டப்பா இருக்கு? எல்லாம் உனக்காகத்தான். சரி, கதை பேசுற நேரமா இது? ஆமாம், இது உடம்பு பேசுற நேரம்ல. வா, 2 பேரும் கூடி கும்மி அடிச்சிருவோம். என்னால முடியாதுண்ணே, நீங்க கொடுக்கறத கொடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ, அவசரப்பட ராணி, என்னாச்சு? இல்லண்ணே, வேண்டாம். ஏதோ ஆசைப்பட்டாருன்னு கூப்பிட்டீங்க, வீட்டுல கூட போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வேணா அதிகமா வாங்கி தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நானும் பாக்குறேன், நிலா மாதிரி சிரிங்கிறாரு, நிலா மாதிரி பேசுங்கிறாரு, நிலா மாதிரி நடங்கிறாரு. அது கூட பரவாயில்லண்ணே. கொட்டி பிடிச்ச மனுஷன் உன்கிட்ட நிலா வாசம் வரலங்கிறாரு. நான் என்ன நாரி போயா கிடக்குறேன்? என்ன ராணி, அவரை பத்தி தெரியாத உனக்கு? சில பேர் உடம்பு பிடிக்கும், சில பேர் மூஞ்சி பிடிக்கும். இவருக்கு நிலா பிடிச்சிருக்கு. உன் பொண்டாட்டி மனசுல எம்ஜிஆர் நினைச்சிட்டு உன் கூட படுக்கிறவ, அந்த மாதிரி என்னால முடியாது. என்னடா அவன் ரொம்ப பேசிட்டு இருக்கா? வந்துற தலைவா. என்ன வம்பா போச்சு. என்ன கூப்பிட்டா? என்னடா
சரிப்பட்டு வருவாளவா? என்னென்ன அவகிட்ட போய் நிலா கதை சொன்னீங்களா? ராணிக்கு என்ன கோவனா என்கிட்ட இல்லாது நிலா கிட்ட என்ன எதுன்னு கேட்குறான். என்ன இருந்தாலும் அவ்வளோ ஒரு தொழில்காரி தானே. அதுதான்டா விஷயமே. இவளுங்கெல்லாம் இதில் ஊர்னவளுங்க. ஆனால் என் நிலா குடும்ப குத்து விளக்குடா. அவ பேரை சொன்னாவே பா ஒரு கிக்குடாது. சரி, இப்போ அவன் எங்கே இருக்கா? அட இப்போ அவன் வேணாண்ணே. டேய் எங்கே இருக்கான்னு சொல்கிறா? அண்ணா வேணாம் சொன்னா விடுங்கண்ணே. டேய் எங்கே இருக்கான்னு சொல்கிறானா? சரி சொல்கிறேன். ஏன் பாண்டி, பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் ராத்திரி போனால் சரியா வருமா? சரியா வரும். அப்புறம் பாண்டி, அந்த பொண்ணு பேர் என்ன? நீலா. அதான் ராத்திரியில் பார்க்க போட்டு போறியா? ஏன் பாண்டி, நிலா உனக்கு நல்ல பழக்கமா? டேய் சரி சரி, டென்ஷன் ஆகாது. அப்புறம் பாண்டி, என்னடா அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? அண்ணன் தம்பிலாம் இருக்காங்களா? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிப்பாங்களா? ஜாதி மதம்லாம் பார்ப்பாங்களா? ஒன்றதான் பாண்டி, இதுதான் கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன்னு இப்போ டென்ஷன் ஆகுற. சரி டென்ஷன் ஆகும் சொல்கிறேன் கேளுப்பாளா. ட்ரெயினில் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் எடுக்கிறதா பார்த்துருக்கியா? புரியலையே பாண்டி. போக போக புரியும்ப்பா. அங்கே என்ன டார்ச் லைட் அடிக்கிறாங்க? நம்ம ஹெட்லைட் வீக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பாண்டி அந்த பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு மாதிரி என்ன? அந்த பொண்ணே தான். என்ன பாண்டி முகத்தில் லைட் அடிக்குது? அது அவங்க தொழில். தொழிலா? நிரல் எது காட்டுது? அது ரேட்டு. டேய் இறங்க இறங்க வா. உன் தெய்வீக காதல் புரியும். பாத்தியா நீ லவ் பண்ண பொண்ணு எங்க நிக்குதுன்னு? அதிகம்லாம் ஒன்றும் இல்லை, 100 ரூபா தான். ஜாதி கேட்டில்ல, ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டான், எம்மதமும் சம்மதம். என்னடா அதிர்ச்சி ஆயிட்ட? ஹைவே ஆயிட்டா? வா டேய், இன்னைக்கு உன் காதல் ஒரு முடிவுக்கு வந்துடும். நிலா கூட்டு போ. அண்ணா எனக்கு முடிவுக்கு வரதுக்குள்ள நான் அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டா? டேய் போடா போடா. அவனே யோசிக்கிறான், இவன் இடையில. நிலா பையன் புதுசு, உன்னை லவ் பண்றானா? கூட்டிட்டு போய் தெளிய வச்சு அனுப்பு. போ கூட்டிட்டு போ. வா போலாம். வாடா, முதல்ல காசை கொடுத்துறா. இவனை தெளிவாக்கிடுவா, நாம தெளிவாகணுமே. எங்க அந்த காக்கினடாக்காரி மஞ்சுளா? 2 நாளா காணாமனு கேப்பேரக்க கேட்டுச்சு, அதான் கூட்டு போலான்ட்டு வந்தேன். ஒரு நாளும் முதல் ராத்திரி தான். இப்போ வந்திருக்க பாட்டி பெரிய பாட்டி நல்லா கவனிப்பேன். பாதுகாப்பு தானே. ஜாக்கெட் அவுக்கிட்டா இல்லை நீயே அவுக்குறியா? சில பேருக்கு ஜாக்கெட்டை அவங்களே அவுக்கிறது தான் பிடிக்கும். உனக்கு எப்படி? வேணாம். என்ன வேணாமா? என்ன பிடிக்கலையா? ஆசைப்பட்டு தானே வந்த? இல்லை, இது வேணாம். இந்த வச்சுக்கோ, நீ கொடுத்த பணம். நீயே வச்சுக்கோ. உன் கூட படுக்க தான் காசு வாங்கினேன், ஓசியா வேணாம். நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? இங்கே வர ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்விதான் அது. நீ ஒன்றும் புதுசாக கேட்கல. எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல் கேள்வி கேட்குறானுங்க. நிற்க மாட்டீங்கன்னா நீ போ. இவனா? நீங்க வாங்க.
அவ வேணாமா? இல்லை வேணாம். என்னடி என்ன கூப்பிடுறான்? நீ எப்பவுமே அவன் மேலதான் ஆசைப்பட்டு வருவ. இன்னைக்கு என்னன்னா என் மேல ஆசைப்பட்டு வந்திருக்க. என்னையா திரு திருன்னு முழிக்கிற? ஃபர்ஸ்ட் டைமா? பார்த்தாலே பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நீ என்னன்னா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அமைதியா இருக்க? வேணாம், நான் சைவம். தாய்ப்பால் என்ன தாவரத்துல இருந்தா வருது? எல்லாம் அசைவம் தான். நல்ல மனுஷனும் தனிமையில இருந்தா மிருகம் ஆயிடுவாயா? இந்தா வச்சுக்கோ. வேணாம் போயா, படுக்காம நான் காசு வாங்க மாட்டேன். அந்த பொண்ணு ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்க? எந்த பொண்ணு? உங்க பக்கத்தில் நின்னாங்களே அவங்க தான். யாரு? நிலாவா? ஆமா. ஓ, நீ அவ புராணத்தை கேட்க தான் இங்க வந்தியா? புரிஞ்சு போச்சு. ஆமா, நீ என்ன பத்திரிக்கைக்காரனா? ஹைவேல ரெட் லைட்னு தப்பு தப்பு டார்ச் லைட்னு தலைப்பு போட்டு காசு பார்க்கலான்னு பாக்குறியா? இல்ல, நான் பத்திரிக்கைக்காரன் இல்ல. அடா சம்பளம் போட்டு உட்கார்ந்திருக்கா, நமக்கு சம்பளம் கிடைக்காதே. என்ன கவிதா முடிஞ்சா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஏன்? வந்தவருக்கு நிலா ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்கற கதை தெரியணுமா? கிழிஞ்சது. இந்த ஏரியா எஸ்ஐ வந்திருக்காரு, அவருக்கு நீ தான் வேணுமா? நம்ம நிலைமையை கொஞ்சம் எடுத்து சொல்லு. இல்லைன்னா ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா கேஸையும் நம்ம மேல போட்டு உள்ள தள்ளி மொத்தமா கழுவிங்க விட்டுருவாங்க. கிளம்பு கிளம்பு, போ போ. எதுக்கு வரோம்னே தெரியாம. தலைவரே, ஃப்ரெஷ் ஃபிகர் எல்லாத்தையும் ஃப்ரெஷ் ஃபிகர் தான் சொல்றேன். எத்தனை பேர் அனுப்பிச்சு விட்டுருக்கேன், அதுல கூட நீ ஒருத்தி பொண்டாடி ஆக்கலையா? நம்புங்க தலைவரே. அரை மணி நேரத்தில் வந்துருவியா? அரை மணி நேரத்தில் தானே, கண்டிப்பா வந்துடுறோம். எவ்வளவு தருவாரா? 3000 கொடுப்பாராம். அதுல பிஏக்கு 300 கொடுக்கணும், டிரைவருக்கு 100 கொடுக்கணும், பழைய புரோக்கரை கட் பண்றதுக்கு 500 கொடுக்கணும், வழியில செக் போஸ்ட்ல போலீஸ் பிடிச்சா அவனுக்கு 200 கொடுக்கணும், மங்களா வாட்ச்மேன் 100, உனக்கு வேற கொடுக்கணும். இவ்வளவு செட்டப் பண்ற எனக்கு 500 வேணாமா? இது கூட கிடைக்கலன்னா இதை ஏன் சொல்ல, நான் ஏன் செய்யணும்? யோ மைனரே, அந்த பொண்ணு முதல்ல நம்மள நம்பி தொழில் பண்ண வந்திருக்கு. ஒரு 3000 ரூபாவது கிடைக்க வேண்டாமா? ஃப்ரெஷ் நைட்டு ஃபுல்லா இருக்கும்னு ஒரு 5000 ரூபாவது கேட்டு பாரு. தலைவரே, என்னையா ரேட்டு தானேயா, பாத்துக்கலாம்யா. சரிங்க தலைவரே. சரி அனுப்பிச்சு வச்சிடறேன். இந்த பொண்ணு வந்து அதிர்ஷ்டம் சரின்னு சொல்லிட்டாரு. நாம வண்டி ரெடி பண்ணிடுறேன். போ போய் வண்டியை ரெடி பண்ணு. நிலா, இங்க வா. இங்க வா கண்ணு. இங்க பாரு, முதல்ல போற பிரச்சனை பண்ணாம சமத்தா நடந்துக்கணும். இந்த தொழில்ல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் போக போக உனக்கு புரியும்னு வச்சுக்கோ. கல்யாணம் ஆகாதவனா இருந்தா காதலியா இருந்துக்கோ, கல்யாணம் ஆனவனா இருந்தா வப்பாட்டியா நடந்துக்கணும். நான் சொல்றது புரியுதுல? பொண்டாட்டிய பிடிச்சவன் கூட சொத்த உயிர்ல தான் எழுதி வைப்பான். ஆனா ஒன்ன மாதிரி பொண்ணு பிடிச்சிட்டா எல்லாத்தையும் வித்தே கொடுத்துருவான். அதுதான் நம்ம தொழிலோட மகிமை. ஏண்டி மூஞ்ச எப்ப பாரு அழுவாச்சி மூஞ்சா வச்சிருக்க? நம்ம மனசுல எவ்வளவு சோகம் இருந்தாலும் மூஞ்சு பாக்குறதுக்கு சிரிச்ச முகமா இருக்கணும். గోదావరి గోదావరి వస్తున్నానమ్మా. చెప్పండమ్మా. ఈ అమ్మాయి మంజుగా తయారు చేసి తీసుకురా. రా పోమా, పోయిట్ వా. పద వెళ్దాం. చూసావా ఇప్పుడు ఎంత అందంగా కనిపిస్తున్నావో? రా పైకిలే చూసి. அடியாத்தி, இவ்ளோ அழக எங்கடி வச்சிருந்த? உன் பேர் என்ன சொன்ன? நிலா. நிலாவா? நைட்ல வந்துட்டு காலைல காணாம போயிடுமே, அது வேண்டாம். எங்களுக்காக லக்ஷ்மின்னு மாத்திக்கோ. அப்பதான் அடுத்தடுத்த பார்ட்டி கிட்ட பணம் அதிகமா வாங்க முடியும். பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. லட்சுமி ஆச்சே. சரி போயிட்டு வா. ஏய் நில்லு, இந்த தொழிலுக்கு இது தேவையில்லை. நம்ம தொழில் செய்யறவங்கள நித்திய கல்யாணின்பாங்க. நமக்கு ஆம்பளை மாறினாலும் நாள் ஒண்ணுதான். நித்தமும் கல்யாணம், நாளும் முதலிரவு. உன் அலங்காரம் கலையலாம், ஆனா அழகு குறைய கூடாது. ஒன்னு புரிஞ்சுக்கோ, எங்க போனாலும் கல்யாணம் ஆகல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லணும். ஓகே பியார், எல்லா ஆம்பளையும் எமகாதான் காய்ங்க.
அவங்கள எப்போ கேட்டாலும் எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க. நீ போயா. சரிம்மா, நீ போயிட்டு வா. நீலா வா, உள்ள வா. அழகா இருக்க, சந்தன கலர். உன் கையால பட்டனை கழட்டு. ஐயோ, தங்க சிலை மாதிரி இருக்கானே. சொர்க்கமே தெரியுது. இந்த மாத்திரையை கொடுக்கணும், இல்லைன்னா நிலப்ப மோசமாயிருமா, ஜன்னி வந்துடும். நான் போகணும். ஃபுல் நைட்டுக்கு இருக்கிறேன்னு சொன்னாங்க. 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். சண்முகம், இந்த மாத்திரை போட்டுக்கோ. படுத்துக்கோ. சொன்ன மாதிரியே வந்துட்டியே. உன்ன மாதிரி குடும்ப பொண்ணுட்டு இருக்கிற சுவையே தனிதான். குப்பையில முளைச்சாலும் கறியை விட காளானுக்கு தான் ருசி அதிகம். டேய் வாங்கடா. இந்த டார்ச் லைட் எப்படி? போலீஸ்காரங்க கந்து வண்டிக்காரனோட மோசமா இருக்காங்க. இவங்க தான் நம்ம எஸ்கார்ட் புரோக்கருங்க. இது நேரடியாக பார்ட்டிக்கிட்ட போகிற மாதிரி இல்லை. இங்கே எல்லாத்தையும் நாம தான் பேசி கரெக்ட் பண்ணணும். இந்த டார்ச் லைட் தான் நம்ம வழிகாட்டி, புரிஞ்சுதா? லாரி வரும்போது இந்த டார்ச் லைட்டை இப்படி அடிக்கணும். லாரி பக்கத்தில் வரும்போது உடம்பு பூரா இப்படி அடித்து காட்டணும். அதுக்கப்புறம் முகத்துக்கிட்டே இப்படி அடித்து காட்டணும். இப்படி அடிச்சுக்கிட்டே ரேட்டை பேசணும், 200 300ன்னு. லாரிக்காரனுக்கு கட்டுப்படி ஆகலைன்னா அவனோட ஹெட்லைட்டை டிம்மிடிப்பு அடித்து காட்டுவான். நம்ம டார்ச் லைட்லேயே எல்லாத்தையும் பேசி முடிக்கணும், புரிஞ்சுதா? இதுக்கு நடுவில் புரோக்கர் வருவான், அவனுக்கும் பங்கு கொடுக்கணும். பத்தாததுக்கு போலீஸ்காரன் வந்தா அவனுங்களுக்கும் காசு கொடுத்து சரி கட்டணும். லாரி வருது, டார்ச் லைட்டை காட்டி கூப்பிடு. சரியா?
ரேட் ஓகேவா? சரி வா போகலாம். நல்ல ஐட்டமாக தான் இருக்கா. நேரா பாரு, என்னைய பார்க்காம எங்கேயோ பார்க்குற. கட்டிப்பிடி. கட்டிப்பிடினா மரக்கட்டை மாதிரி கிடக்குற. தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்க முடியும். காசு கலையிற கேண்டி நீலாம் படுக்க வர. ஒவ்வொரு நாளும் நரக்க வேதனை. சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் நிலா. பாலா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அடடே வணக்கம் சார். வாங்க தேவா. வாங்கம்மா. ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சதையா? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சார். உங்க உதவினால தான் சார் என் பொண்டாட்டி இன்னைக்கு எந்திரிச்சு நடக்கிறா. இதுல என்னப்பா இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் ஒரு உதவி தான். என் பொண்டாட்டி ஆபரேஷனுக்கு உதவி பண்ணீங்களா சார்? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. எதுக்குப்பா இதெல்லாம்? அட என்னப்பா. சரி சரி நீங்க கிளம்புங்க. நன்றி சார். முக்கியமானது பேசணும். வாடி. டாக்டர் ரொம்ப நல்லவர். சார் என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரட்டுமா? உங்க கணவரை டாக்டர் தான் பார்க்கணும். நான் உங்களை தான் பார்க்கணும். ஆஸ் ஏ இன்சார்ஜ் எனக்குன்னு ஒரு கோட்டா இருக்கு. நீங்க ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம். மொத்த செலவை நானே பார்த்துக்கிறேன். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. சங்கோச்சப்படாதீங்க. சகஜமா வாங்க. வாங்க பக்கத்துல வந்து உட்காருங்க. வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? பேஷண்ட் தான் உட்காரணும். ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நீங்க உட்காருங்க. இன்னும் நெருக்கமா உட்காருங்க. நமக்குள்ள என்ன இருக்கு? ரிப்போர்ட்டை கொடுங்க. கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஸ்கேன் வேற நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. டேப்பா ஏகப்பட்ட டிசீஸ் இருக்கு. எல்லா டிசீஸுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். பதிலுக்கு நீங்களும் ஒரு உதவி செய்யணும். உதவியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்துட்டு போனானே, அவனால முடிஞ்ச உதவிய அவன் செஞ்சான். உங்ககிட்ட நான் என்ன உதவியை எதிர்பார்க்க போறேன்? புரியலையா? சரியான நேரத்தில் சிகிச்சை அளிச்சாதான் நோயாளியை காப்பாற்ற முடியும். புரியுதுல்ல? ரொம்ப யோசிக்காதீங்க. சரின்னு சொல்லுங்க. நீயும் அப்படித்தானா? புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இந்த விஷயம் என் ஃப்ரெண்டு பாலாவுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா என்னை கெட்டவன் நினைச்சிருவான் பாருங்க. ஆம்பளைங்கள்ல நீ மட்டும் விதிவிலக்கா? வெரி குட். ஆபரேஷன் அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க என்ன கவனிச்சா போதும்.
ப்ளீஸ்.